மாற்றும் போது அதுக்கு ஏற்ற மாதிரியான என்னென்ன எஃபெக்ட் வருதுன்றதை மெஷர் பண்ணுறது. கம்பேரிசன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன எஃபெக்டாக இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன எஃபெக்டாக இருக்குது, இன்னும் ப்ரிசைஸாக இன்னும் கிளியராக புரியறதுக்கு வந்து நம்மளோட அப்சர்வேஷன் லேர்னிங்கில் நம்ம படித்த அந்த பூபு டால் எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கலாம். பண்டூரா வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் ஒரு அடல்ட் ஒரு பூபு டால் அப்படின்றது ஒரு டால், நத்திங் மச் திங், அது ஒரு டால். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்பி டால்னு வச்சுக்கோங்களேன். பார்பி டாலை வந்து ரொம்ப அக்ரெசிவா ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவை ஒரு செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டினாரு. இன்னொரு செட் ஆஃப் குழந்தைக்கு வந்து அதே பார்பி டாலை அந்த அடல்ட் வந்து ரொம்ப கைண்டா ரொம்ப ப்ளீசிங்கா ஹேண்டில் பண்றதை பார்த்தாரு. இன்னொரு செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு எதுவுமே காட்டல. ஸோ எதுவுமே காட்டாத குழந்தைங்க தான் கண்ட்ரோல் வேரியபிள். இந்த அக்ரெசிவா காட்டினதும் ஒரு விதமான டெஸ்ட் சாம்பிள்ஸ், அக்ரெசிவ் இல்லாம கைண்டா காட்டினதும் ஒரு விதமான டெஸ்ட் சாம்பிள்ஸ். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தைங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்காங்க. தே ஆர் தி ரிசர்ச் சாம்பிள்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 3 செட் ஆஃப் குழந்தைங்களுமே வந்து ஒரு ரூம்குள்ள தள்ளுறாரு. அந்த ரூம்குள்ள வந்து எல்லா விதமான டாய்ஸும் இருக்கு. அதுல இந்த பார்பி டாலும் இருக்கு. இந்த பார்பி டால் இருக்கிறது கண்ட்ரோல் சாம்பிள், கண்ட்ரோல் எதுவுமே காட்டாம போன பசங்க இருக்காங்கல்ல, அவங்க ஜென்ரலி எல்லா டாய்ஸுமே வச்சு விளையாடினாங்க. ஸ்பெசிஃபிக்கா பார்பி டால்னு போய் எந்த குழந்தையுமே பார்க்கல. அப்படியே பார்த்தாலும் அதோட பெர்சன்டேஜ் கம்மியா இருந்ததுன்றத வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் லெவல் ஆஃப் கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஒரு கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும்ல, இந்த ஒய் ஆக்சிஸ்ல பேசிக்கா ஒரு வேல்யூஸ் இருக்கணும்ல, அந்த பேசிக் வேல்யூஸ் கொடுக்கறது தான் இந்த கண்ட்ரோல் சாம்பிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்ரெசிவ் வீடியோ பார்த்த குழந்தைங்கள திரும்ப அந்த ரூமுக்கு அனுப்புறாரு. அந்த ரூம்க்கு அனுப்பும் போது மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்க வந்து அந்த அக்ரெசிவா இருக்கிற வீடியோ பார்த்து உள் வாங்கின குழந்தைங்க நிறைய அந்த பார்பி டாலை பார்த்தோன்னே அந்த வீடியோல எப்படியெல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரிலாம் ஹிட்டிங் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு விதமான டெஸ்ட் சாம்பிள்ஸ். அப்புறம் வந்து நான் அக்ரெசிவ் குழந்தைங்களை உள்ள விடும் போது அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த டெஸ்ட் சாம்பிள்ஸ். ஸோ கம்பேரிசன் அப்படின்னு எடுக்கும் போது நம்ம கண்ட்ரோல்லையும் எடுப்போம், அக்ரெசிவ் வீடியோ காட்டும் போது எப்படி, கைண்ட் வீடியோ காட்டும் போது எப்படி, இது மூலயமா ஒரு குழந்தையோட அப்சர்வேஷனல் லேர்னிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பண்டூரா வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல சொன்னார். ஸோ கண்ட்ரோல்ன்றது வந்து ஆல் வேரியபிள்ஸ் கண்ட்ரோல் அதர் தேன் த வேரியபிள் அண்டர் ஸ்டடி. அப்படின்னா இவங்களுக்கு தான் அந்த எதுவுமே வீடியோ காட்டாம ஒரு குழந்தைங்களை அனுப்பணும்ல, அவங்க தான் கண்ட்ரோல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான், இந்த 4 கான்செப்ட் தான் இந்த என்டையர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், ஒரு ரிசர்ச் பண்றதுக்கான என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட் செலெக்ஷன், நான் சொன்ன மாதிரி அந்த 4th கிரேடு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை வந்து செலக்ட் பண்றது தான் பார்ட்டிசிபென்ட் செலெக்ஷன். அந்த உலகத்துல படிக்கிற எல்லா 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுமே இஸ் அ பாப்புலேஷன். அதுல நமக்கு தேவையானது அண்ணா நகர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க தான். ஸோ அவங்க தான் வந்து நம்மளோட சாம்பிள் அண்ட் அவங்க தான் நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ். இதுதான் பார்ட்டிசிபென்ட்ஸோட விளக்கம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா வேரியபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பண்டூரா எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம்னா வேரியபிள்ஸ் வந்து என்னன்னா, அக்ரெசிவ் வீடியோ வந்து ஒரு வேரியபிள், கைண்ட் வீடியோ ஒரு வேரியபிள். இந்த 2 தாண்டி ஜெண்டரும் ஒரு வேரியபிள். பாய்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றதும் இருக்கு. ஸோ இந்த 3மே வந்து வேரியபிள்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ பண்டூரா எக்ஸ்பெரிமெண்ட். அக்ரெசிவ் வீடியோ, கைண்ட் வீடியோ அண்ட் ஏஜ், இது மூலமா அவங்களோட வேரியபிள்ஸ் டிஃபர் ஆகுது. பாய்ஸ் கைண்ட் வீடியோ பார்த்து நிறைய பாய்ஸ் கூட அந்த டால் கிட்ட அக்ரெசிவா இருக்கலாம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ், ஜெண்டர் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? வேரியபிள்ஸ். மெட்டீரியல்ஸ் யூஸ்டு, இப்போ இதுலலாம் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, கொஸ்டினர் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்க வந்து வீடியோவை வந்து விஷுவலைஸ் பண்ண வைக்கிறாங்க, அதுதான் மெட்டீரியல் யூஸ்டு. இங்க செட்டிங் வந்து என்ன, ஒரு 2 ரூம் செட்டிங் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து வீடியோ பிளேஸ் பண்றாங்க, இன்னொரு ரூம்ல ஃபுல் டால்ஸ் கியூமுலேட்டிவா எல்லா டால்ஸையும் வைக்கிறாங்க, அதுல இந்த பார்பி டாலையும் உள்ள வச்சிருக்காங்க. அதுதான் செட்டிங். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் என்ன, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் குரூப் அனுப்பி என்ன ரியாக்ஷன்றதை நோட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அக்ரெசிவ் வீடியோ காட்டி அந்த பசங்களை அனுப்புனாங்க. தேர்டு கைண்ட் வீடியோ காட்டி அந்த பசங்களை அனுப்புனாங்க, வேல்யூட் பண்ணாங்க. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ். ஸோ அந்த செட்டப் ரெடியாக இருக்கா, வேரியபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த ட்ரீட்மெண்ட்டோட ஆஃப்டர் எஃபெக்டாக அசைன் பண்ணுறது. அது மூலயமா கிடைக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. அந்த டேட்டா அனலைஸ் பண்ணது இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுப்பாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் என்னென்ன இன்டர்பிரிட்டேஷனுக்கு வரலாம்,
அக்ரெசிவ் வீடியோ பார்த்த குழந்தைங்கள்ல எல்லா குழந்தை என்ன பர்சன்டேஜ் ஆஃப் குழந்தைங்க அக்ரெசிவா இருந்தது, கைண்ட் வீடியோ பார்த்த இதுல வந்து எத்தனை குழந்தைங்க வந்து கைண்டா ரியாக்ட் ஆச்சு, இது கண்ட்ரோல் இதுல வந்து அண்ட் ஆல்சோ இந்த போத் த வீடியோஸ்ல வந்து பாய்ஸ் எப்படி ரியாக்ட் ஆனாங்க, கேர்ள்ஸ் எப்படி ரியாக்ட் ஆனாங்க. ஸோ இதெல்லாமே இன்டர்பிரிட்டேஷன்ல வரும். இன்டர்பிரிட்டேஷன் வந்து முடிக்கவே அப்புறம் லெபார்டரி அண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற நெக்ஸ்ட் டாபிக் வரும். லெபார்டரி அண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இப்போ நீங்க அப்சர்வேஷன் பண்றீங்கல்ல, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, ஆனா நீங்க இன்வால்வ்டா இல்லை, யூ ஆர் நாட் த ஒன் ஹூ இஸ் பீயிங் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க வந்து வீடியோ பார்க்கல, நீங்க டாலை ஹேண்டில் பண்ணல, நீங்க அந்த என்விரான்மெண்ட்டை செட்டிங் பண்ணல, யூ ஆர் அன் அப்சர்வர் ஹியர். ஆனா இன் கேஸ் ஆஃப் அ லெபார்டரிங்கும் போது நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ ஒரு வந்து ஒரு 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 பாக்டீரியா கல்ச்சரை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா பாக்டீரியாவே போய் அது மல்டிப்ளை ஆகாது, அதுவே போய் மைக்ரோஸ்கோப்ல உட்காந்து பார்த்து ஆன்சர்ஸை கொண்டுட்டு வராது. நம்ம தான் அதை போய் பண்ணுவோம். நம்ம தான் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம், க்ளவுஸ் எல்லாம் போட்டுப்போம், ஒரு ஸ்டெரைலான என்விரான்மெண்ட்ல இருப்போம். அந்த பாக்டீரியா கல்ச்சரை வந்து அதுக்கேற்ற சாப்பாடை போடுவோம், அது க்ரோ ஆகிறத பார்ப்போம், அதை மைக்ரோஸ்கோப்ல எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ எவ்ரி ஒர்க் இஸ் பீங் டன் பை த ரிசர்ச்சர். அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க ஆன்சரை வந்து வேலிடேட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து லெபார்டரி ஃபீல்டு. ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும் நமக்கு கண்டிஷன்ல. மேனிப்புலேஷன்ஸ் ஆஃப் த வேரியபிள் இஸ் பாசிபிள், அக்யூரசி அண்ட் ஆம்பிகுவஸ் இஸ் பாசிபிள். இங்கே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லெபார்டரினா அந்த மாதிரியான ஒரு ஐடியல் அட்மாஸ்பியர் ரியாலிட்டி வேர்ல்டில் கிடையாது. இப்போ அவங்க வந்து ஒரு பாக்டீரியாவை அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக ஒரு இன்னும் ரொம்ப ஸ்டெர்லைஸ்டான என்விரான்மெண்ட் இருக்கும், ரொம்ப வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் இருக்கும், ஹீட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதுவே வந்து ரியாலிட்டியில் அதை எடுத்துகிட்டு வரோம்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ நம்ம வேக்சின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வேக்சின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ளே வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அந்த லெபார்டரியில் அவங்க பண்ணி ப்ரிப்பேர் ஆகி எடுக்கும் போது அவங்க நல்லா ஸ்டெர்லைஸ்டாக ஒரு ஏசியில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரில் அந்த அந்த மெடிசனை தயாரிச்சிருப்பாங்க. அது நார்மல் ஹீட்டுக்கு வந்தால் அதோட குணம் மாறுறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ்லேயே வச்சிருப்பாங்க. கரெக்டாக இன்ஜெக்ஷன் போடுற டைம் மட்டும் எடுப்பாங்க, அதை சிரிஞ்சில் எடுப்பாங்க, டக்குன்னு இன்ஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஐஸ் பாக்ஸ்குள்ளே வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது டிஃபிகல்ட்டி வந்து லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பூபு டால் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பேசணும்ல, அது இங்கே போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அதுலேயே பாருங்கள், அதை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். இப்போ அந்த ரிசல்ட்ஸை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொசீஜர்ஸில் வந்து மெத்தட்ஸில் பாருங்கள், சாரி ஹைபோதசிஸை பாருங்கள். ஹைபோதசிஸில் பாருங்கள், சில்ட்ரன் ஹூ அப்சர்வ் அண்ட் அடல்ட் ஆக்டிங் அக்ரெசிவ்லி வுட் லைக்லி டு அக்ரெஸ். அதாவது அந்த ரிசர்ச் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு ரிசல்ட்டை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க. அக்ரெசிவ் வீடியோ பார்க்குற குழந்தை அக்ரெசிவாக தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அசம்ஷன் தான் வந்து ஹைபோதசிஸ். அதை தான் ஃபர்ஸ்ட் ஹைபோதசிஸாக வச்சுருக்காங்க. அதே நான் அக்ரெசிவ் இது பார்க்குற குழந்தை நான் அக்ரெசிவாக தான் அந்த டாலை ஹேண்டில் பண்ணுன்றது நம்மளோட அசம்ஷன். அது செகண்ட் ஹைபோதசிஸ். And the children who likely to be imitate the doll of same sex rather than the models of the opposite. அதாவது அந்த வீடியோவில் காட்டுற ஒரு ஜென்ட் வந்து அந்த டால் அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்க்குற பாய் பேபி த பாய் சில்ட்ரன் வுட் டெண்ட் டு டேக் இட் மோர் ராதர் தேன் அ கேர்ள் சில்ட்ரன் அப்படின்றது. பாய்ஸ் வுட் பிஹேவ் மோர் அக்ரெசிவ்லி தேன் கேர்ள்ஸ். இதுவும் நம்மளோட அசம்ஷன். ஸோ இந்த மாதிரி 5 ஹைபோதசிஸை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடக்கிறது, லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஹைபோதசிஸ் சொல்லும். ஸோ அந்த மெத்தட் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ காட்டி ஒரு குழந்தைங்களை உள்ள அனுப்பி பண்ணுறது, ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட்ஸ் வந்து என்ன வருது? ரிசல்ட்ஸ் வந்து வைலண்ட் வீடியோ பார்த்த குழந்தைங்க மோஸ்ட்டாக வந்து வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அண்டு அதில் பாய் அக்ரெசிவா ஹேண்டில் பண்றத பார்த்து சில்ட்ரன் வந்து அக்ரெசிவா இருந்திருக்காங்க அப்படின்னு ஒன்னொன்னு வந்தா அதை வச்சு அந்த கன்க்ளூஷனுக்கு வரும்போது மேஜரா வந்து அக்ரெசிவ் டால் பாக்குற குழந்தைங்க அக்ரெசிவா இருக்காங்க, கைண்ட் டால் பாக்குறவங்க கைண்டா இருப்பாங்க. ஸோ இட் இஸ் இன் வித்தவுட் எனி பயாசஸ் ஆன் த ஜெண்டர், இட்ஸ் அப்சர்வேஷன் தட் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்டூரா வந்து இதுல ஃபினிஷ் பண்றாரு. ஸோ இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து என்னன்னா, லெபார்டரி கண்டிஷன்ல நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீல்டு கண்டிஷன்ல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சரை தான் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ பண்டூரா வந்து உட்காந்து அப்சர்வ் தான் பண்றாரு. இங்க ஃபீல்டுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஆக்சுவலி அந்த குழந்தைங்க.
அதுதான் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். லெபார்டரியில நமக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு வருது. ஆனா ஃபீல்டுல நமக்கு தேவையான ரிசர்ச் ப்ராப்ளம் மட்டும்தான் நம்ம போட முடியும். பட் அதுக்கான ஒர்க் எல்லாமே வந்து இன்னொருத்தர் பண்ணுவாங்க. ஹியர் இன் கேஸ் ஆஃப் த பண்டூரா இஸ் த ரிசர்ச்சர் அண்ட் த கிட்ஸ் ஆர் தி எக்ஸ்பெரிமெண்டர்ஸ். அவங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இப்போ இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த ஃப்ளோல இந்த ரிசர்ச் ப்ராப்ளம் போகும்னு சொல்ல முடியாது. இதுல வந்து எந்த வேரியபிள் யாருக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ, எதை மாத்தணும்ன்றது தெரியாது. இப்போ லெபார்டரியில ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியா ஸ்பெசிஃபிக்கான இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம மாத்தலாம். ஆனா ஒரு செட் ஆஃப் குழந்தைங்கன்னு இருக்கும் போது அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொன்று வேரியபிள் இருக்கும். அது எல்லாத்தையுமே மாத்துறதும் அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் நமக்கு. இட் இஸ் ஆஃப் மோர் ரியலிஸ்டிக் சுச்சுவேஷனா இருக்கும் அப்படின்றது. அண்ட் ஜென்ரலைசேஷன் இஸ் கிரேட் அட்வான்டேஜ். இப்போ இந்த மாதிரி ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதை வச்சு தான் ஒரு ஜென்ரலைஸ்டு ஐடியா நம்ம கொடுக்க முடியும். லைக் இந்த ஸ்கூல், இந்த காலேஜ், இந்த கிளாஸ்ல படிக்கிற குழந்தைங்கலாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலைஸ்டு ஐடியா கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்னஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இருக்கும், நம்மளால மேனிப்புலேட் பண்ண முடியாது. அது வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். நம்ம வந்து டிபெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை வந்து எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஸோ தட்ஸ் வித் திஸ் வி ஆர் டன் வித் த தேர்ட் யூனிட். எனி டவுட்ஸ்? மேம் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் அப்படின்னா, இப்போ இந்த பண்டூரா எக்ஸ்பெரிமெண்ட்ல காட்டுறோம்ல, இந்த பண்டூரா எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க பார்க்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சாஃப்ட் மியூசிக் சைட்ல போடுறீங்க. அந்த வீடியோ பார்க்கும் போது அக்ரெசிவ் வீடியோ பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் மியூசிக் சைட்ல போட்டிங்கன்னா அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். அந்த மியூசிக் சைலண்டா இருந்தா ஹார்டா இருந்தா அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் வந்து அந்த அக்ரெசிவ் வீடியோவை பார்க்கறது. ஸோ அந்த அக்ரெசிவ் வீடியோ தான் வந்து வேரியபிள். அதுதான் டிபெண்ட் வேரியபிள். அந்த தட் வீடியோ இஸ் கோயிங் டு மேக் அன் எஃபெக்ட் ஆன் த சைல்டு. அவங்க அதனால அந்த ரிசல்ட் மாறப்போகுது. ஸோ அவங்க வைலண்ட் வீடியோ காட்டினா அந்த குழந்தை வைலண்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் அ டிபெண்ட் வேரியபிள். அதே மாதிரி அதை மாற்றணும்னா அப்போ கைண்ட் வீடியோ போடுங்க. கைண்ட் வீடியோ போடும்போது அந்த கைண்ட் வீடியோ பார்க்குற குழந்தை கைண்டாக தான் ரியாக்ட் ஆகும்ன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ that kind video is going to make an effect on the child. So that is a dependent variable. அந்த குழந்தையோட ரிசல்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அது டிபெண்டன்ட் வேரியபிள். நம்மளோட ரிசல்ட் எந்த ஒரு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அது டிபெண்டன்ட் வேரியபிள். எந்த ஒரு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணாம இருக்கோ அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ சைட்ல மியூசிக் போடுறதோ இல்லை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த வீடியோல வந்து பண்ண வைக்கிறதோ இல்லை ப்ளூ கலர் ட்ரெஸ் பண்ண போது தீஸ் ஆர் ஆல் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இதெல்லாம் ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து கொண்டுட்டு வராது. அதை மாற்றலனாலும் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. பட் த கண்டென்ட், த வீடியோ, அக்ரெசிவ்னஸ் அண்ட் கைண்ட்னஸ் இஸ் தி டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். இப்போ ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சர்வே எடுப்போமே அந்த மாதிரி. சர்வே எடுப்போமே அந்த மாதிரி நம்மளால வந்து கண்டென்ட் நம்ம போஸ்ட் தான் பண்ண முடியும். அதோட ஆன்சர் வந்து நம்ம கிட்ட டிரைவ் ஆகுது. அது அடுத்தவன்ட்டு இருந்து தான் நம்ம வாங்கணும். ஆனா லெபார்டரி வந்து நம்மளே பண்ணி நம்மளே கொண்டுட்டு வர்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் மெத்தட்ஸ் போறோம். அப்சர்வேஷனல் மெத்தட்ஸ் 4th யூனிட். அதாவது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒருத்தரை வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம், ஒருத்தரை வந்து வியூ பண்றோம். இந்த வியூவிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது? இதுல வந்து வெறும் ரெண்டு விஷயம் தான். ஒன்னு டைரக்ட் அப்சர்வேஷன், இன்னொன்னு இன்டைரக்ட் அப்சர்வேஷன். டைரக்ட் அப்சர்வேஷன் அண்ட் இன்டைரக்ட் அப்சர்வேஷன் அப்படின்றது பாக்குறோம். அது என்னன்னு பாக்குறோம். அதுல என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம்ன்றத சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா அதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன், சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், பார்ட்டிசிபென்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், கன்சீல்ட் அண்ட் நான் கன்சீல்ட் அப்சர்வேஷன். ஸோ இது படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டைரக்ட் அப்சர்வேஷன்னா இந்த ரிசர்ச் பண்ற ஆளே வந்து நேரடியா அந்த ஃபீல்டில் நின்று பண்றது தான் டைரக்ட் அப்சர்வேஷன். இப்போ இந்த நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்னா நீங்க வந்து அந்த ஃபீல்டுலயே இருப்பீங்க. இப்போ இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறாங்களே அவங்களே போய் அந்த அனிமல்ஸு கிட்ட நின்று பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது. அது இல்லாம நீங்க வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கா ஒரு ரிசர்ச் நடத்துறீங்க, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸை வந்து விட்டு அனுப்பி அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி வந்து அதை வச்சு நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்னா that is indirect observation. Direct observation when you are the photographer and you are taking the photo, அதுதான் direct.
Indirect is when you collect the data from these people and you present your research. That is indirect observation. அவ்வளவுதான் கிளியர். நேச்சுரலிஸ்டிக் அப்படின்னும் போது நீங்க வந்து யூ வில் பி த டைரக்ட் பாசிவ் ரெக்கார்டர் ஆஃப் த ஈவெண்ட். நீங்க அந்த ஈவெண்ட்ல இருப்பீங்க, நீங்க தான் அந்த ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த நேச்சுரல் செட்டிங். ஒரு நேச்சுரல் என்வரன்மெண்ட், எந்த ஒரு ப்ரீ கண்டிஷன்டு இது. இப்போ அந்த குழந்தைங்களோட அக்ரெசிவ் பிஹேவியரை பண்டூராவே வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு லஞ்ச் பீரியட்ல போய் பார்த்து அப்சர்வ் பண்ணார்னா அது நேச்சுரல் அப்சர்வேஷன். ஆனா ஹீ மேட் அ லெபார்டரி அப்சர்வேஷன், ஒரு ஃபீல்டு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த செட்டிங்குள்ள அந்த பிள்ளைங்களை போட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் இஸ் வென் அவர் ஒரு நேச்சுரல் செட்டிங்ல ஒரு 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 இன்வெஸ்டிலேட்டரா போய் அங்கே அப்படியே பார்த்தா அந்த பசங்க எப்படி அக்ரெசிவா இருக்காங்களா இல்லையான்னு அப்படி நோட் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா அது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் வந்து அதுலேயும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும்? நம்மளால எல்லா இடத்துலையும் போய் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, எல்லா ரிசர்ச்சுக்குமே நம்மளால போய் நின்று பார்க்க முடியாது. அண்ட் எல்லா நேச்சுரல் செட்டிங்கோட இதுவுமே வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்குது, இல்லை ரொம்ப கோல்டாக இருக்கிற இடத்துல வந்து நம்மளே ஒரு வெறுப்பில் கூட ஒரு மாதிரி பண்ணுவோம். நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தால் எரிச்சல்ல we tend to lose our temper, கத்தவும் செய்வோம். பட் அதை வச்சு நம்ம ரொம்ப அக்ரெசிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால ஏற்றுக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த நேச்சுரல் செட்டிங் வில் நாட் பி ஃபேவரபிள் அட் ஆல் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் அதோட லிமிடேஷன்ஸில் வருது. ஸோ சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் அப்படின்னா இட் இஸ் ரெஃபர் டு அ கேர்ஃபுல் அப்சர்வேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் பிஹேவியர்ஸ் இன் அ பர்டிகுலர் அண்ட் ஸ்பெசிஃபைடு செட்டிங். பண்டூரா எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த குழந்தைங்கள பக்காவா ஒரு செட்டிங்ல போட்டு சிஸ்டமேட்டிக்கா ஒன்று பின்னாடி ஒன்று அனுப்பி அதுல இருந்து ஒரு அப்சர்வேஷன் எடுக்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். So Bandura experiment finds well here. Participant and non-participant observation அப்படின்னா இங்கே வந்து இந்த அப்சர்வருக்கும் அந்த ரிசர்ச்சர் இவங்க யாரை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ நீங்களோ ஒரு நல்ல கனெக்ஷனில் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிப்ரெஷன் கேஸை பற்றி ஒரு ரிசர்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட்டை நீங்கள் ஒன் இன்டர்வியூ பண்ணி ஒன் அவங்க கிட்ட கேஸ் ஸ்டடி எடுத்து எழுதி அந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ரெஷன் கேசஸையும் நீங்க வேலிடேட் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நீங்க அந்த எந்த சப்ஜெக்டோ அவங்களும் ஒன் ஒரு கனெக்டட் இன்டிமெசியோட இருந்து ஒரு ரெக்கார்டிங் பண்றது வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னா அதே தான். நீங்க வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி வியூவரா இருந்து அந்த அப்சர்வேஷன் டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டரா இருப்பீங்க, வேற ஒரு சைக்காலஜிஸ்டும் அந்த கேஸ் கிளையண்ட்டும் பேசுவாங்க, அதை வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்றது நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வர். இனிஷியலி வென் யூ ஃபினிஷ் யுவர் சைக்காலஜி, நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து தெரப்பி கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது ஷேடோயிங்னு ஒன்று சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் யூ வில் பி ஒர்க்கிங் அண்டர் அ சைக்காலஜிஸ்ட். ஒரு சைக்காலஜிஸ்ட் கீழே ஷேடோயிங் பண்ணுவீங்க. அவங்க வந்து அவங்க கேஸ் ஸ்டடி எடுக்கிறது, அவங்க எப்படி கேஸ் ஹேண்டில் பண்றாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு சீக்ரெட் சைலண்ட் அப்சர்வரா இருந்து with the consent of the client இருந்து நீங்க வந்து கேஸ் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் கேஸ் யூ வில் பிகம் அ நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வர். நீங்களே அது பண்ணும்போது, நீங்களே சைக்காலஜிஸ்டா இருந்து நீங்களே அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும்போது யூ வில் பிகம் அ பார்ட்டிசிபென்ட் அப்சர்வர். அவ்வளவுதான் இதுல. அப்புறம் கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டு அப்சர்வேஷன் அப்படின்னா, கன்சீல்னா என்னது? மூடுறது. நான் கன்சீல்னா மூடாம இருக்கிறது. ஸோ கன்சீல்டு அப்படின்னா உங்க ஐடென்டிட்டி, அதாவது நீங்க ரிசர்ச் பண்றீங்க அப்படின்றத ஓப்பனா வந்து சொல்லி ஒரு ரிசர்ச் எடுக்கிறீங்கன்னா அது நான் கன்சீல்டு. சொல்லாம மறைச்சு அதை எடுக்கிறீங்கன்னா அது கன்சீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சர்வே எடுக்கிறீங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட போய் சர்வே எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன சர்வே எடுக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணாம நாங்க வெறும் சென்சஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த டீடைலை வச்சு நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னா அது கன்சீல்டு. உங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம நீங்க ஒரு கேஸ் ஸ்டடி எடுக்கிறீங்க, நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னா இட் இஸ் கன்சீல்டு. உங்க ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணி நான் ஐ எம் ஸோ அண்ட் ஸோ ஐ எம் டூயிங் திஸ் ரிசர்ச் அண்ட் அதனால எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டு எடுக்கிறீங்கன்னா அது நான் கன்சீல்டு. மோஸ்ட்லி த லிமிடேஷன் அண்ட் த ஃபேக்டர் ப்ராப்ளமா இங்க என்ன வரும்னா ப்ரைவசி இஷ்யூ வரும். நான் கன்சீல்டுல வந்து அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட், இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க கேட்கறதோடு நிறுத்துனீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ரைவசி கன்சர்ன்ல வர்றது. பிகாஸ் இட் இஸ் அ ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன். யூ வாண்ட் டு கோ இன் டீப், யூ ஹேவ் மிஸ்கேரேஜஸா, உங்க சைல்டு நார்மல் டெலிவரியா, எப்படி டெலிவரி ஆச்சு அப்படின்னு அவ்வளோ டிகின் பண்ணி போய் எடுக்கும் போது நீங்க கன்சீல்டா அதை பண்ணினீங்கன்னா தட் வில் பி அ ப்ரைவசி இஷ்யூ அண்ட் லீக்கேஜ் ஆஃப் த ப்ரைவேட் கண்டென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும் அது. ஸோ எந்தெந்த விஷயத்துக்கு கன்சீல்டு, எது நான் கன்சீல்டு யூஸ் பண்ணோன்றதுலையும்
we have limitations. ஸோ இதெல்லாம் தான் வந்து டைரக்ட் அப்சர்வேஷன். இப்போ இன்டைரக்ட் அப்சர்வேஷன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஷேடோயிங் பண்ணும்போது நம்ம எடுத்து எழுதுறோம்ல, அதுதான் கேஸ் ஸ்டடியில் வரும். கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே இன்டைரக்ட் அப்சர்வேஷன். அண்ட் ஆர்கிவியல் ரெக்கார்ட்ஸ், இது ரெண்டு தான் இன்டைரக்ட். ஆர்கிவியல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ், ஹிஸ்டாரிக்கல் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரைவேட் கவர்மெண்டல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நீங்கள் டேட்டா எடுத்து டிரைவ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது வந்து ஆர்ச்சிவியல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட் இஸ் ஆல்ரெடி பீங் எஸ்டாப்ளிஷ்ட், அது ஒரு பப்ளிக் ஃபோரமில் இருக்கிற ஒரு கண்டென்ட்ல இருந்து எடுத்து நீங்கள் கண்டென்ட் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ரஜினிகாந்த் படம்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் வந்து எத்தனையோ படம் நடிச்சிருக்காது, ஒரு 100-150 படம். அவரோட எல்லா படத்துலையும் எல்லாத்தோட காஸ்டியூம்ஸையும் எல்லாரோட ஹேர் ஸ்டைல்ஸும் அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஆர்கிவியல் ரெக்கார்ட்ஸ். இட் இஸ் அன் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். அது வந்து நீங்கள் டைரெக்டாக அவரை போய் மீட் பண்ணி பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி அவைலபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ்லேருந்து எடுத்து பண்ணுறது ஆர்கிவியல் ரெக்கார்ட்ஸ். அவ்வளோதான். இதோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்சர்வேஷன் முடிகிறதோட இந்த யூனிட்டுமே கூட முடிய போது. இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வெல் டேக்கிங் அப்சர்வேஷன் அப்படின்னு அப்சர்வேஷன் மெத்தடில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 6 சேலஞ்சஸ் வரணும். 6 சேலஞ்சஸில் ஃபர்ஸ்ட் என்னென்னா அப்சர்வர் பயாஸ். அப்சர்வர் பயாஸ், இப்போ நானே டைரெக்டாக என் ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், என் ரிசர்ச் இப்படி தான் போய் முடியணும், இப்படி முடிஞ்சாதான் எனக்கு பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு மைண்டு திங்கிங் எனக்கு இருக்கும். ஏன்னா அதுதான் என்னோட ஹைப்போதிசிஸாக இருக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஒரு சைல்டை வந்து நானே போய் இன்டர்வியூ பண்ணுறேன்னா ஐ மே டென் டு பயாஸ் த சைல்டு. நான் எனக்கு ஃபேவரபிளான அவுட்கம்ஸ் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன், இல்லை எனக்கு ஃபேவரபிளாக ஆன்சர் வர மாதிரியான சில்ட்ரனை நான் சூஸ் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து அப்சர்வரோட பயாசஸ்ல வந்துடும். ஸோ அது ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்புறம் ரியாக்டிவிட்டி அப்படின்னா நம்ம அப்சர்வர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா whenever the situation is going unfavorable for us we tend to react. நம்ம அங்க வந்து ஒரு சைலண்ட் அப்சர்வரா இருந்தா கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஷேடோயிங் பண்றீங்க, நீங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, டிப்ரெஷன் கேஸ் எழுதுறீங்க, உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எங்கேயோ வருதுன்னு போது உங்களை மீறி நீங்க ஒரு ஹை எனர்ஜி அங்க காட்டிட்டீங்கன்னா அங்க அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஹிண்டரன்ஸ் வந்துடும், அவங்க ஒரு இன்ஹிபிஷன் வந்து அவங்களோட ரியாக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்மளோட ரியாக்ஷனால நமக்கு தேவையான கண்டென்ட் கிடைக்காமலும் போயிடலாம். ஆல்சோ நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்லாம் போகுது அப்படின்னு வைங்களேன், நீங்கள் ஒரு ஹெசிடென்ட்டோ ஒரு அனாயிங்கான ஃபேஸோ ஒரு அனாயிங்கான எக்ஸ்பிரஷன் ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா that will also will hinder the client's expressivity. So அந்த reactivity also is an important challenge. அதுக்கப்புறம் எத்திக்ஸ் நான் சொன்ன மாதிரி கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டில் தான் முக்கியமாக அந்த எத்திக்ஸ் ப்ராப்ளம் வரும். கன்சீல்டு அப்படின்னு இருக்கும் போது அண்ட் ஆல்சோ வித் நான் பார்ட்டிசிபென்ட் க்ரைட்டீரியா கூட. நான் பார்ட்டிசிபென்ட்ல நீங்கள் ஷேடோயிங் பண்ணும்போது எல்லாருமே வந்து வில் நாட் பி கம்ஃபர்டபுள் இன் யூ சிட்டிங் தேர் அண்ட் லிசனிங் டு தியர் ஸ்டோரி அப்பார்ட் ஃப்ரம் த சைக்காலஜிஸ்ட். ஸோ அது வந்து ஒரு ப்ரைவசி ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் இந்த கன்சீல்டில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியே நீங்கள் ஒரு ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ண போறீங்கன்றது கூட ரிவீல் பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா that will also will become a privacy issue, ethical problem வரும். எக்ஸ்பெக்டன்சி எஃபெக்ட்ஸ் அதான் சொன்னேன். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான வேலை ரிசர்ச் போகணுன்றதுக்காக we tend to put in some மஸ்கா ஜஸ்காஸ் அங்கங்கே நம்ம ஆட் பண்ணி அதை போகிறதுக்கு ட்ரை பண்ணும் போது நம்ம டைரெக்டாக இன்வால்வ்டாக இருக்கும் போது இட் மே ஹேப்பன் அப்படின்றாங்க. அண்ட் சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் ரெக்கார்டிங் நீங்கள் பெண்ணில் எழுதி அந்த பெண்ணு வந்து தண்ணி பட்டு கலைஞ்சு போகலாம், ஆடியோ ஃபைல்ஸ் தொலைஞ்சு போகலாம், எரப்ஷன் நடக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங்கில் வர்ற பிரச்சனைகள்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், முக்கியமாக ஆப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ டிப்ரெஷன் கேஸ் நான் எடுக்கிறேன், நான் வந்து எல்லாரையும் கேஸ் ஸ்டடி பண்ணுறேன்னா டிப்ரெஷன் இல்லாத ஒரு ஆளை வந்து கண்ட்ரோல்னு நான் நினச்சி எடுத்து அவங்களை எக்ஸாமின் பண்ண போய் பார்த்தா கடைசியில் அவங்களும் டிப்ரெஷன் கேஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு கண்ட்ரோலில் வந்து எடுக்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான அண்ட் இட் இஸ் மோர் வி நீட் டு put a special care in taking the control samples. So absence of control வந்து கூட நமக்கு பிரச்சனை வரும். ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன, இப்போ இந்த பார்த்தோம் இந்த சேலஞ்சஸ் எல்லாமே தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நம்ம டைரெக்டாக அப்சர்வ் பண்ணும்போது we have a better knowledge about the content, we have better understanding about the environmental factors and the social factors in which they are responding. Because என்னன்னா நம்ம டைரெக்டாக அப்சர்வ் பண்ணும்போது
அவங்க சோஷியலி ப்ளீஸிங்கான ஆன்சர்ஸாக கொடுக்குறாங்களா இல்லை நிஜமாலே அவங்க கொடுக்குறாங்களான்றது வேரியஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரன்ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லேருந்தும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு மெயிலில் பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் யூ ஹாவ் ட்ரிங்கிங் ஆர் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவரை பார்த்து நமக்கு ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கும்ல, நோ ஹி வுட் பி அன் ஆல்கஹாலிக் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் டைரெக்டாக போய் கேட்கும் போது அவங்க இல்லை அப்படின்னு சோஷியலி ப்ளீஸிங்கான ஆன்சர்ஸ் அவங்க புட் ஃபோர்த் பண்ணுறாங்கன்னா அதை வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்னாலையும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ்னால மட்டும்தான் கண்டுபிடிக்குமே தவிர எஸ் ஆர் நோன்னு ஒரு பேப்பரில் எழுதி இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தோஸ் ஆர் லைக் தியர் அட்வான்டேஜஸ் அண்ட் தே ஹேவ் தியர் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் தியர் அப்சர்வேஷன் மெத்தட்ஸ். தட்ஸ் இட். 4th unit over. Any doubts? Ma'am, quantitative and qualitative research. அது இங்க உள்ள வரவே இல்லையே. Page number 54. The keywordsல வந்து 70ல. ஓ ஓகே, நான் அந்த பேஜை விட்டுட்டு அப்படியே போயிட்டேனா. ஓகே, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா குவான்டிட்டி நிறைய பார்க்குறது குவான்டிட்டி, குவாலிட்டேட்டிவ் வந்து குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச். இப்போ நீங்கள் அந்த இதை எப்படி நம்ம புட்டின் பண்ணுறோன்னா, வென் வி ஆர் கவுண்டிங் திங்ஸ், நிறைய வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம், இத்தனை பேர் எக்ஸாமின் பண்ணியிருக்கோம், இத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு போனீங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா இத்தனை பேர்கிட்ட இத்தனை மணி நேரம் பண்ணியிருக்கோம், இத்தனை பேர்கிட்ட இத்தனை ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். லைக் நீங்கள் இதில் பார்க்கலாம், த கலெக்டட் டேட்டா ஆர் கேர்ஃபுல்லி இன்வெஸ்டிகேட்டட். இப்போது அங்கே சார் ஹைலைட் பண்ணுறாங்க, qualitative method usually is done among the small sample by collecting the data or information under observation, interview, focus study. அதாவது done in the small sample. குவாலிட்டேட்டிவ், குவாலிட்டி வேணும் அப்படின்னா ஒரு கம்மியான சாம்பிள் எடுத்து அதில் நிறைய ஆஸ்பெக்ட், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரிசர்ச் அப்ளை பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் கிட்ட எடுத்த சர்வே அப்படின்னா, இப்போ நம்மளோட சென்சஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் which takes in account of entire population of our nation. ஆனால் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் which is refined to a particular set of people in a particular environment and understanding the particular aspects அப்படின்றது வர்றது வந்து குவாலிட்டேட்டிவ். பண்டூராவது வந்து குவாலிட்டேட்டிவ், அவர் வந்து ஒரு சில்ட்ரனை கன்ஃபைன் பண்ணிட்டாரு, அந்த சில்ட்ரனுக்கு மட்டும் இதை கொடுத்து அதில் வேரியஸ் ஆஸ்பெக்டை பார்த்துருக்காரு. சென்சஸ் வந்து குவாலிட்டேட்டிவ். கிளியரா? Yes ma'am. Okay, so next க்கு போகலாமா, or you need any break or something? ஏன்னா இது கொஞ்சம் எல்லாமே ட்ரையாகவே இருக்கிறதுனால. எஸ் மேம், யூ மேம். சொல்லுங்க மேம். We can move ma'am. அப்படியா? 5th பாத்துடலாமா அப்போ இன்னைக்கு? Yeah, 15 minutes more. Okay, okay. 5th, questionnaire method, interview method and semantic differential scale. ஸோ இங்கே நீங்கள் பிளான் ஆஃப் ஸ்டடிலேயே பாருங்கள், கொஸ்டினரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, பர்பஸ் ஆஃப் கொஸ்டினர், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் கொஸ்டின், அட்வான்டேஜஸ் ஆஃப் அ குட் கொஸ்டினர். இன்டர்வியூலையும் அதுதான், டைப்ஸு அதோட அட்வான்டேஜ். இப்போ இந்த எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப்ஸை பார்க்க போகிறோம், அதோட அட்வான்டேஜ், டைப்ஸ் அட்வான்டேஜ் அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வென் வி டாக் அபவுட் த கொஸ்டினர் அப்படின்னா, ஒரு கொஸ்டினர் எப்படி இருக்கணும், ஒரு என்ன ரிசர்ச் டாப்பிக்கை பற்றி இருக்கணும், அது வந்து ஷுட் பி வெல் ப்ரிசைஸ்டு டு த கண்டென்ட் விச் இஸ் பீங் ரிசர்ச் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் சர்வ் தி மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரிசர்ச். இப்போ நீங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட போய் மாரல் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீ வந்து ஷேர் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு எஸ் ஆர் நோவா மட்டும் இல்லாமல் அந்த எஸ் ஆர் நோ, அந்த ஷேரிங் குவாலிட்டியை சுற்றி இருக்கிற நிறைய விஷயத்த பேசணும். Do you love your siblings? Do you love your fellow being? நீ வந்து உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யாரை வந்து நீ ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற, இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே ஆட்ரிபியூட் ஃபார் த ஷேரிங். ஒரு குழந்தை ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு அந்த என்விரான்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க பிடிச்சி இருக்கிற விஷயத்த இன்னொரு பிடிச்சவங்களுக்காக அதை ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஆஸ்பெக்ட் அபவுட் தட் ஒன் குவாலிட்டி கால் ஷேரிங்கை பற்றின எல்லா ஆஸ்பெக்டையும் டச் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஓவர் வியூவாக கிடைக்குமே தவிர ஜஸ்ட் ஆஸ்கிங் அன் எஸ் ஆர் நோ கொஸ்டின் வில் நாட் சர்வ் அஸ் தி ரீசன்.
ஸோ இதுதான் வந்து கொஸ்டினியர்ஸ்ல வருது. ஸோ டிட்டர்மைனிங் த பர்பஸ் ஆஃப் த கொஸ்டினியர், எது வாட் இஸ் த பர்பஸ். இப்போ நம்மளதுல வந்து இந்த மாரல் ஸ்கில்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் பர்பஸ். அந்த மாரல் ஸ்கில்ல வந்து டிட்டர்மைன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த கொஸ்டின். டிட்டர்மைனிங் த டைப் ஆஃப் கொஸ்டின், அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல தான் நான் சொன்னேன். இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட்டை வந்து நம்ம ஆட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற வேரியஸ் ஆஸ்பெக்டையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்போதான் வந்து அதுக்கான ஒரு கியூமுலேட்டிவ் ஆன்சரை நமக்கு கிடைக்குமே தவிர ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு எஸ் ஆர் நோவோட நம்ம போயிடக்கூடாது. ஸோ டிட்டர்மைனிங் தி டைப் ஆஃப் கொஸ்டினியர் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் கொஸ்டினியர் பாருங்க, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சாப்டர்ஸ்ல புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸா இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அதோட எலாபரேட்டட் வெர்ஷனாக தான் இந்த பேராகிராஃப்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனா யூ வில் கெட் ஒரு ஐடியா கிடைச்சிடும், அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன. இப்போ கொஸ்டினியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு ஐடியா எழுதிட்டு கேரக்டரிஸ்டிக்ஸும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதிட்டீங்கனாலே 2 பக்கத்துக்கு போயிடும். ஸோ தட் வில் இட் செல்ஃப் வில் பி சஃபைஸ் ஃபார் தர் ஆன்சர். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் கொஸ்டினியர் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் டாபிக். நம்ம டாபிக் ஓரியன்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லி ஸ்டேட் த கொஸ்டினர் இட் செல்ஃப் ஆர் இட்ஸ் அ கவரிங் லெட்டர். அது வெறும் நம்மளோட கவரிங் லெட்டரா மட்டும் இருக்கா, இல்லை இட் இஸ் அட்ரஸிங் கேர்ஃபுல்லி ஸ்டேட்டிங் த கொஸ்டினரா இருக்கான்னு பார்க்கணும். ஷார்ட் அஸ் பாசிபிள். ஏன்னா பெருசா இருக்குன்னா அது முழுசா படிச்சு அந்த ஹெசிடேஷன்லயே வந்து there might be a chance of being random answers. நீங்க வந்து ஒரு 2 லைனுக்கு ஒரு கொஸ்டின் எழுதினீங்கன்னா அந்த 2 லைனுக்கு ஒருத்தர் உட்காந்து படிக்கிற கேப்லேயே டயர்ட் ஆயிடுவாரு. அதுலேயே வந்து he tend to give a wrong answer or மேபி இன்னும் சரியா புரிஞ்சிக்காம கூட he would tend to give an answer. It is attractive in appearance and neatly arranged. எஸ் ஆர் நோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ், ஒரு போல்டு லெட்டர்ஸ், அந்த மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியோ இல்லை அந்த கொஸ்டின் the பார்ட்டிசிபென்ட்டோட அட்டென்ஷனை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். Directions are clear and complete. Questions are objective and no leads or clues inside. Presented for general and specific to simple. எவ்வளோ மினிமைஸ்டா சிம்பிளா இருக்கணுமோ அவ்வளோக்கு சிம்பிளா இருக்கணும். டபுள் நெகட்டிவ் அட்வர்ப்ஸ், நோ ஃபேன்சி ரைட்டிங்ஸ், நோ ஃபேன்சி இங்கிலீஷ், நத்திங். அது ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இன்டைரக்டா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஷுட் பி கிறிஸ் கிராஸ் அண்ட் straight short. Double barrel questions, combining 2 or more questions. இப்போ would you like to share this toy with your friend or would you like to share this toy with your classmate அப்படின்னு 4 கேள்வியெல்லாம் அதை கம்பைன் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணவே மாட்டியா, உன் ஃப்ரெண்டுக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காது, அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஈஸி டு டேப்லெட் அண்ட் சம்மரைஸ் அண்ட் இன்டர்பிரட். அதை பார்த்தாலே அந்த ஆன்சரை வச்சு அந்த குழந்தை என்ன மென்டாலிட்டியில் இருக்குன்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸாக இருக்கணும். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும், டைம் சேவிங், ரிசர்ச்சோட வைடர் ஆஸ்பெக்ட் இருக்கணும், ஈஸி டு அட்மினிஸ்டர், சூட்டபிள் ஃபார் எவ்ரி டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ், ரிலையபிள், லெஸ் நீடட் ட்ரைனிங். இப்போ அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒரு டைம் எடுக்கக்கூடாது. இந்த கொஸ்டின் ஷுட் சர்வ்ஸ் இட்ஸ் பர்பஸ். அது எதுக்காக கொடுத்துருக்கோமோ அது பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டோ ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷனோ நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் a குட் கொஸ்டின். இதில் ஏதாவது லேக் அடிச்சதுன்னா அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அவ்வளோதான் கொஸ்டினியரை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஸ்டினியர் வந்து நம்ம 1-on-1 எடுக்க போகிறதில்ல. we are going to give them and they are going to think and write. இப்போ இந்த திங்க் அண்ட் ரைட் அப்படின்ற ப்ராசஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா, வேர் தட் இந்த கொஸ்டினியர் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ராசஸாக மாறுது அப்படின்னா, நீங்கள் சோஷியலி லைக்கபிள் ஆன்சர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து பொய் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குன்னு do you tell lie அப்படின்னு இருந்தால் 99.99% of us will tick no. None of us will make an effort to say yes. ஓகேங்களா? ஸோ சோஷியலி லைக்கபிளாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும், இந்த பேப்பரை அவங்க பார்க்க போகிறாங்க, இந்த பேப்பரில் பார்த்து நம்மளை படிக்க போகிறாங்க, நம்மளை படித்தா நம்மளை பற்றி அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும். அப்படி அபிப்பிராயம் வரும்போது இட் ஷுட் பி குட், இட் ஷுட் பி அ குட் இமேஜ் அபவுட் அவர் செல்ஃப் அப்படின்றது எவ்ரிபடி இஸ் கான்ஷியஸ். So do the children, so do the adults, so do the youngsters, everybody. ஸோ அந்த கொஸ்டினியரில் இருக்கிற பிரச்சனைனா சோஷியலி லைக்கபிள் ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது, ராதர் தேன் டிஃபைனிங் யோர் செல்ஃப். ஈவன் ஏதாவது ஒரு டிப்ரெஷன் கேஸில் இருக்கீங்கன்னு வைங்களேன், இஃப் தே ஆர் நாட் ரியலி டிப்ரெஷன் ஆர் இஃப் தே டோன்ட் ரியலி வாண்ட் டு ரிகவர் ஆர் தே ஆர் ஜஸ்ட் பிளேயிங் அ சிம்பத்தி ரோல் அப்படின்னா, நீங்கள் டியூ ஹேவ் சூசைடல் தாட்ஸ், டியூ ஹேவ் நைட் இன்சோம்னியா அப்படிலாம் கேட்டால் இருக்கோ இல்லையோ எஸ் 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 அனுப்பிவிடுவோம். அப்போ தான் நம்ம ரொம்ப சீரியஸ்ன்னு நம்மளை எல்லாரும் நினச்சிப்பாங்க, பேம்பர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிற பீப்புள் கிட்ட ஒரு கொஸ்டினியர் கிட்ட இருந்து எப்படி ஒரு வேலிடான ஆன்சரை நம்ம எதிர்பார்க்க முடியும்?
ஸோ கொஸ்டினியரோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இதுதான். ஸோ லேக் ஆஃப் பர்சனல் கான்டாக்ட் இஸ் வாட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிஃபெக்ட் இன் த கொஸ்டினியர். whereas that is being satisfied in the interviews. இன்டர்வியூஸ்னா என்ன? மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. நேரில் உட்கார வச்சு பேசி நம்ம கொஸ்டின்ஸ் பாப்பின் பண்ணும்போது அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த ஆன்சர் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து அந்த ஆன்சரோட வேலிடிட்டியை தாண்டி அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லையோ பாடி லாங்குவேஜஸ் அண்ட் கெஸ்டர்ஸ்லையுமே வி கம் டு அ கன்க்ளூஷன் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். இப்போ அவங்க வந்து இல்லை அவன் 2 நிமிஷம் முழிச்சான் அப்புறம் தான் இந்த ஆன்சர் சொன்னான், ஸோ ஐ ஹாவ் அ சஸ்பெக்ட் அப்படின்னு வி கோ வித் அவர் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது, நம்ம உணர்றதை வச்சு வி மேக் அ டெசிஷன், நாட் ஜஸ்ட் வித் அன் எஸ் ஆர் நோ. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் இன் கேஸ் ஆஃப் இன்டர்வியூ. அதுலேயும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இஸ் ஹேவ் தி ஹை அட்வான்டேஜ். டெலிஃபோன்லேயும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம நிறைய நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும்போது டெலிஃபோன்ல இருந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ அதில் வந்து அகெயின் தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த ஃபேஷியல் லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் கெஸ்டர்ஸ். பட் டு சம் எக்ஸ்டென்ட் வித் த வாய்ஸ் ஆஃப் த நோட், நம்ம ஹியரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அகெயின் திஸ் இஸ் மச் மோர் பெட்டர் தென் தி எஸ் ஆர் நோ. ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூ. ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூ அப்படின்றது தான் நம்ம பண்டூரா பண்ணாரு. நமக்கு என்ன குரூப் ஆஃப் பீப்புள் தேவையோ அவங்க குரூப்பாக உட்கார வச்சு அவங்க எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும். இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக். ஒரு குழந்தை ஓரியன்ட் ஒரு கேஸ் ஸ்டடி ஓரியன்டாக இன்டெரக்டாக இருந்தால் தான் இன்டர்வியூ, கொஸ்டினர் இதெல்லாமே. when you are planning for a mass, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டு குரூப் இன்டர்வியூ இஸ் மச் மோர் ப்ரிஃபரபிள். ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. இப்போது இதில் வந்து நம்ம இப்போது அதுலேயே இன்டர்வியூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இன்டர்வியூட ப்ராடர் மெத்தட்ஸ், இதெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஃபேஸ் டு ஃபேஸு, டெலிஃபோனிக் அண்ட் இது ஃபோக்கஸ் குரூப் எல்லாமே மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. அதுலேயே டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூனா இன்டர்வியூ ஜஸ்ட் லைக் தட் நம்ம இந்த டிவியில் காட்டுற மாதிரி பேட்டி எடுக்க முடியாது. அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து என்னென்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படின்னா ப்ராப்பராக இப்போ வந்து நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ இல்லை எனி பிக் சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை வந்து நம்ம போய் பேட்டி எடுக்க போகிறோன்னா நம்ம சும்மா போய் உட்காந்துட்டு பேட்டி எடுப்போமா? வீல் ஹாவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி, ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஆரம்பிக்கிறோம், இங்கே பேசுகிறோம், அடுத்து இதை கேட்கணும், இதை அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அந்த இன்டர்வியூ. the interviewer will know the start and end and midpoint every aspect of the interview. ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. செமி ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூனா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது செமி ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. அதாவது இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதை லிசன் பண்ணி யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ், பட் இட் இஸ் கோயிங் டு பி கன்ஃபைன்ட் வித்இன் திஸ் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். இந்த மேட்டர் ஆஃப் டிஸ்கஷனில் உங்களுக்கு தோன்ற கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன கேட்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ செமி ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. Where in case of an unstructured interview is what you talk between your friends, your sister or your brother, ஒரு இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் பேசுகிறதோ, அதில் ஒருத்தரோட லைஃப்பில் என்ன நடக்குது, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஃபோன் கால் எடுத்து பேசுகிறீங்கன்னா, என்னம்மா எப்படி இருக்கு, உங்கள் லைஃப் எல்லாம் எப்படி போகுது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யூர் லைஃப் அப்படின்னு நீங்கள் கேட்குறதோ இட்ஸ் அன் இன்டர்வியூ. பட் இட் இஸ் அன் அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் இன்ஃபார்மல் இன்டர்வியூ. ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ். ஸோ பர்பஸ் ஆஃப் த இன்டர்வியூ என்னென்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு யூனிக் டிஸ்டிங்க்ட் ரிசர்ச் டெக்னிக். ஆஸ் ஐ செட், ஒரு கொஸ்டினியரில் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் வேர் யூ ஹேவ் டு see the people and their reaction in their live environment. அது வந்து ஒரு பிக் திங். செகண்ட் வந்து நம்மளோட ஹைப்போதிசிஸை டெஸ்ட் பண்ணும். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு இல்லாமல், இந்த மாதிரி தான் வருமா, இல்லை இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் நடக்குமா. இப்போ நம்ம வந்து அந்த குழந்தைங்க அக்ரெசிவாக தான் பிஹேவ் பண்ணணும்னு நினச்சி பண்டூரா போட்டுட்டாரு. இன்கேஸ் இஃப் நன் ஆஃப் த சைல்டு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணலன்னா, இப்போ இந்த இன்டர்வியூ பர்சஸோட ஒரு அது அட்வான்டேஜ். அதை நேரில் பார்த்ததுனால அவர் அக்ரெசிவாக இல்லை. இதுவே அவங்களுக்கு அந்த வீடியோவை காட்டிட்டு ஒரு கொஸ்டினர் கொடுத்துருந்தாருன்னா அதில் வந்து ஒரு டிஃப்ரென்சஸ் வந்திருக்கும். பட் திஸ் ஹெல்ப்ஸ் சர்வ்ஸ் த பர்பஸ். ஒரு கிளாரிட்டி அபவுட் தி ஹைப்போதிசிஸை பற்றி நமக்கு கொடுக்கும். தேர்ட், த இன்டர்வியூ மஸ்ட் பி அலாங் வித் த மெத்தட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கனெக்ஷன். ஸோ நம்மளோட இன்டர்வியூ பண்ணும் போதே நம்மளோட ரிசர்ச் ப்ராசஸ், நமக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் தேவை அப்படின்றது, தோ இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட், நமக்கு தேவையான கண்டென்ட் நவ் அண்ட் தென் போட்டு அதை எடுக்க முடியறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு மெத்தடாலஜி. ஸோ தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இன்டர்வியூ. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இன்டர்வியூ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் லெட் மீ ஜஸ்ட் ரீட் அவுட்.
Can probe into the causal factors, determine the attitudes, discover the origin of the problem எங்க இருந்து வருதுன்ற origin understand பண்ண முடியும். Appropriate to deal with young children and illiterate people. சரி, இத கொஸ்டினர்ஸ் எல்லாமே படிச்சவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இதெல்லாம் சில்ட்ரனுக்கும் இல்லிட்ரேட்ஸ்க்குமே கூட யூஸ் ஆகும். கிராஸ் கொஸ்டினிங் பாசிபிள். ஒரு ஆன்சர் வந்ததுன்னா அந்த ஆன்சர்ல இருந்து சப் கொஸ்டின்ஸும் நம்மளால கேட்க முடியும். லெட்ஸ் நாட் ஒன்லி ரிஃபைன்ட் வித் ஒன் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். Gains an impression about the person concerned, deals with the delicate, confident, and even intimate topics, flexibility, sincerity or frankness, truthness, and no chances of respondent to modify their earlier answer. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அவங்க இல்லை நான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை நான் ரொம்ப கைண்ட் பர்சன் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ யூ நோ விச் இஸ் சோஷியலி அக்செப்ட் ப்ளீஸிங் ஆன்சர், எது வந்து ரியாலிட்டி அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு வர முடியும். இட்ஸ் அப்ளிகபிள் இன் சர்வே மெத்தட். ஸோ சர்வே மெத்தடுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அகெயின் அட்வான்டேஜஸ் வந்து இதே தான், கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸ்லையுமே வரும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ ரீட் ஆஃப் தட். ஸோ சிமேட்டிக் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னா என்ன? சிமேட்டிக் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே சிமேட்டிக்னு ஒன்று. The rating scale are used in research to identify to what extent the rate or stand of the attribute. சிமேட்டிக் டிஃபரன்ஷியல்னா இங்கே வந்து நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினர்ஸ்லாம் வைக்கிறது இல்லை. டு வாட் எக்ஸ்டென்ட் யூ அபைடு டு இட் அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் யூ டிஃபர் ஃப்ரம் இட். இப்போ நமக்கு ரேட்டிங்ஸ் எல்லாம் கேட்குறாங்கல்ல அமேசான்லலாம், இஸ் இட் குட் ஆர் பேட் ஆர் வர்ஸ் ஆர் வெரி குட் என்னன்றது, அதெல்லாம் சிமேட்டிக்கல் டிஃபரன்ஷியல். வெதர் இட்ஸ் குட்டா, நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்டோட வேல்யூ ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்குறது தான் சிமேட்டிக் டிஃபரன்ஷியல். யூ வில் பி கிவன் அ ஸ்கேல், அந்த ஸ்கேலில் வந்து நீங்கள் போட சொல்வீங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதோட வச்சு ஒரு ஓவரால் லைக்லிஹுட்டை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போதோ அந்த மாதிரி அவங்களோட ஹேட்ரேட்டோ ஆர் அது பேக் அது நாட் ஸோ ப்ளீஸபிள் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. பட் இது அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஜஸ்ட் வித் அன் எஸ் ஆர் நோ வச்சு நம்மளால அவங்களோட ஐடியாலஜியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. So that is a disadvantage of semantic differential. So with this we are done with the 5th unit. Any questions? Any questions, anybody? Clear irukku? Ma'am, page number 90 வந்து double barreled questions, open ended questions, close ended. அதான் மேம் டபுள் பேரல்டு தான் நான் சொன்னேனே. இப்போ நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பண்ணுவீங்களா, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோட பண்ணுவீங்களா, இல்ல உங்க பேரண்ட்ஸோட பண்ணுவீங்களான்ட்டு ஒரு கொஸ்டின் சிம்பிளா இல்லாம காம்ப்ளெக்ஸா அலைடா எல்லா கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி ஒரு பெரிய கொஸ்டினா கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ டிஃபிகல்ட் திங். ஆல்சோ ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒரு எஸ் ஆர் நோக்குள்ள கன்ஃபைனே ஆகாது. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க, ஐ எம் ஃபைன், எஸ் ஆர் நோ அப்படின்றதுல வராது. நீங்க யூ ஹேவ் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் தட். நீங்க ஒரு பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதே நீங்க க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டு யூ லைக் ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு 2 ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் அ க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின். அந்த எஸ் ஆர் நோக்குள்ள அந்த ஆன்சர் அந்த கொஸ்டின் ஃபினிஷ் ஆயிடும், அந்த ஆன்சரும் முடிஞ்சிடும். பட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீங்க கேட்கும் போது எஸ் ஆர் நோக்குள்ள வரவே முடியாது. யூ ஹாவ் டு எலாபரேட் ஆர் சே சம்திங் இன் சம் லைன்ஸ். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கொஸ்டினர்ல போட்டீங்கன்னா அவங்களால உட்காந்து பேசேஜோ இதோ எழுத முடியாது. ஸோ டபுள் பேரல்டுன்னும் போது இட் ஷுட் நாட் பி காம்ப்ளெக்ஸ், இட் ஷுட் பி ரிஃபைண்டா இருக்கணும். இப்படிதான் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸா இருக்கணும் அது அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். ஓகே ஓகே. எனிதிங் எல்ஸ்? மேம் எக்ஸாம்ல எழுதும் போது மேம் ஓகே yes, one at a time please. Ma'am, I just wanted to know that Soumya here. Yes ma'am, please ma'am, tell me. Sorry, today my network is very bad. I'm going coming, I don't know, it's getting switched on switched off, so I had to
log out a lot of time. Okay. Just wanted to know that tomorrow also will be the same RM paper, a research methodology book only. Yes, ma'am. Yes, we have done with the developmental psychology, so we are following research methodology. So, ma'am, could you please tell me till which page you have finished so that at least I'll have a glance through that. I think 90, 91. Yes, yes, we are done with 5 units, ma'am, as of now. I mean, 5 chapters. Okay, five chapters. Okay, Yes. okay, fine, fine, fine. Okay, ma'am. The once some signal issue comes, then technical issues, it becomes very difficult. I don't know. Yeah, we are It's also okay. planning to I'll record just it, go but it through is it now. not recording. We are also wouldn't able to find the alternative. Yeah, even if we get a notes also, it's fine. But then, because other ma'am gave notes also, that was also very helpful. So, because if recording is not there, then at least the notes will help us. That's all. I'll try, So, ma'am. It's quite difficult from my side, but I'll try if I can do anything. I know, you're taking too many chapters. Yeah, I know, no, you're taking too many chapters, so I can understand the issues. Yeah, yeah, yeah. No I'll just issues. find